ஹாய், வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், வெஞ்சனை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸ்வர், வெஞ்சன் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் செக்ஷன் மாத்திரான்னு சொன்னோம். அதாவது டோட்டல் 475 லெட்டர்ஸில் 13 வவல்ஸ் வருது, 39 வந்து கான்சனன்ஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ மீதி உள்ளது மாத்திரான்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் இங்கே ஆஃப்டர், பிஃபோர், பிலோ, ஆன் எழுதி போட்டிருக்கேன். என்னதுன்னு புரியாது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து மாத்திராங்கிறதோட பேஸ். இதுதான் மாத்திராவோட பேஸ். இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு வெஞ்சனுக்கும் இண்டிவிஜுவல் வெஞ்சன் லெட்டர்ஸ், அதாவது அந்த கா, க, 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 ங, இந்த எல்லா லெட்டர்ஸுக்குமே இந்த ஒரு சிம்பல் யூஸ் பண்ணியாச்சுன்னா மாத்திரா சவுண்டு வந்துடும். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாத்திரா சவுண்டு வவ்வல்ஸ் ப்ளஸ் கான்சனன்ஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, வவ்வல்ஸ் ப்ளஸ் கான்சனன்ஸ் ஈக்குவல் டு மாத்திரா. இந்த ஃபார்மேட்டில் இன்னைக்குள்ள வீடியோஸில் பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோஸில், அடுத்த வீடியோஸில் இதை இந்த ப்ளஸ் இல்லாமல் வெறும் மாத்திரா மட்டும் எப்படின்னு வித் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனோட இருக்கும். ஸோ ஒரு லெட்டர் திரும்ப அடுத்த வீடியோவில் சேம் லெட்டரே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் அந்த ஒரு ஃபார்மேட். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு தான் இந்த ஃபார்மேட்டில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இந்த செட் ஆஃப் வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப போரிங் கொடுக்கல, வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து நான் ஆஃப்டர் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு லெட்டருக்கு அடுத்தால வர்ற மாதிரி உள்ள சிம்பிள்ஸ் தான் இது இந்த பக்கம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் வவ்வல்ஸ்னா என்னது, ஸ்வராக்ஷர். ஹிந்தியில் பார்த்தோம்னா நம்ம இதை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்வர் பிளஸ் வெஞ்சன், ஸ்வர் பிளஸ் வெஞ்சன் மாத்ரா. இந்த மாத்ரா ஸ்வரும் வெஞ்சனும் சேர்றதா மாத்ரா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்வராக்ஷர்ஸ் என்னென்னு தெரியும். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ். இதுதான் ஸ்வராக்ஷர். வெஞ்சன்ல ஃபர்ஸ்ட் செட் என்னது, கா, க, 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 க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கா, அதை நம்ம இந்த பிளஸ் வடிவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனோட கொடுக்குறேன். ஓகே, வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வராக்ஷர் என்னது, ஆ. ஆ எழுதியாச்சு. ஆ பிளஸ் கா. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மாத்திரா வந்து கா, நார்மல் கா லெட்டர் தான். செகண்ட் மாத்திரா, அதாவது காக்கே இன்னொரு மாத்திரா வரும், காவோட மாத்திராஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ரெண்டாவது சவுண்ட் லெட்டர் ஒவ்வொரு என்னது, ஸ்வர், ஆ. ஸோ ஆ பிளஸ் கா, கா. ஸோ அதில் எந்த சிம்பிள் வரும், இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் இல்லையா, கா. ஆங்கிறதுக்கு இந்த சவுண்டுக்கு இப்படி ஒரு கோடு பக்கத்தில் போட்டாச்சு. ஸோ அடுத்தால இ பிளஸ் கா, கி. ஸோ அது எப்படி வரும், கி. கி, சாரி, கீக்கு வந்து இந்த பக்கம் வரும், கி. ஈ பிளஸ் கா, கீ. பார்த்தீங்களா, இங்க ஒரு டிஃபரன்ஸ். பிஃபோர் ஈக்கு வந்து இந்த பக்கம் வருது லெஃப்ட் சைடு, ஈக்கு ரைட் சைடு வருது. ஓகே, கீ. ஆ, ஆ, இ, இ, உ. உ பிளஸ் கா, இது கு, கு. கீழே வந்துருச்சா, கு. இந்த லெட்டர் வந்துருச்சு இல்லையா, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. எங்க எங்க, கா, கா, கி, கி, கு. ஓகே, இந்த செட் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் வந்துருச்சு. நான் இந்த சைடும் இந்த ஸ்வராட்சர் சைடும் அழைக்கிறேன், இது மட்டும் இருக்கட்டும்.
இதை ரப் பண்ணி எழுதுனா கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ உங்களுக்கும் போரிங்காக இருக்கும். இப்போ நம்ம எங்கே வரைக்கும் எழுதணும்? ஊ ஊ அடுத்தால ஊ ஊன்னு உள்ள லெட்டர் இல்லையா? ஸோ இங்க எப்படி வரும்? கூ, கீழே ஒரு சுழி, இந்த லெட்டர் வந்துருச்சா? ஊ. அடுத்தால ரூ. ரூ எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கே இ அண்ட் சி. ரூ. ரூங்கும் போது இந்த லெட்டர் வரும், இப்படிதான் வரும். க்ரூ. ஸோ கு கூ க்ரூ, அது இந்த மாதிரி வரும். உ ஊ. அடுத்தால ஏ. ஏக்கு எது வரும்? கே. ஐ. ஐ இல்லையா? இங்க கை, ஏன்னா நம்ம கே ஏக்கூட சவுண்டும் ஐயோட சவுண்டும் கொடுக்கணும். ஏவோடது ஐயோடது. ஸோ இது வரும் கை. ஓ. கோ. சிம்பிள். ஏன்னா நம்ம இந்த செட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இங்க ஏக்கு நம்ம இங்க ஏங்கிறது ஏன்னு எழுத முடியாது. ஸோ கே. கைக்கு என்ன பண்ணணும்? 2 கோடு மேல. ஏன்னா இங்க ஏயோட சவுண்டும் ஐயோட சவுண்டும் வந்திருக்கு. இங்க கோ. கோங்கும் போது ஓக்கு தனியா நம்ம பக்கத்துல ஒரு லைன் போட்டு கோடு போடுவோம், அதையே தூக்கி இங்கிட்டு வைக்கிறோம். ஓகே, கோ. அடுத்தால கை இல்லையா? ஸோ இந்த 2 செட்டு தான் நான் அழிக்கிறேன். இந்த கா செக்ஷன் அப்படியே இருக்கட்டும். ஏ ஐ ஓ ஆவ். ஆவ். ஸோ கவ். எப்படி? கவ். ஸோ இந்த இதுவும் வந்துருச்சு. கவ். கம். இந்த இது கம். கஹ். அப்போ அஹ். கஹ். ஓகேவா? ஸோ இதுதான் மாத்ராவோட என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பிளனேஷன் வே. இப்படிதான் மாத்ரா சவுண்ட்ஸ் வரும். ஸோ மாத்ரால நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேவா? இதே தான் நான் இங்க மேல எழுதியிருக்கேன். அப்போ இங்க என்ன? கா, கா, கி, கி, குக்கு, க்ரு, கே, கை, கோ, கவ், கம், கஹ். ஓகே, ஸோ இதுதான் மாத்ராவோட எக்ஸ்பிளைன் வெர்ஷன். ஸோ இது நான் இனிமே அடுத்த வீடியோவில் இந்த ப்ளஸ் சைன் இல்லாமல் இந்த காக்கா கி குக்கு அதை இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனோட உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.